நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கும். இந்த நாளில் ஆண்டுடைய நாமங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிற ஆண்டுடைய கேரக்டர், ஆண்டர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுவார், நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப வெளிப்படுவார் என்று நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம தியானிக்கிற பகுதி, தியானிக்கிற காரியம், தியானிக்கிற ஆண்டவருடைய நாமம், பெயர் யெகோவா ஷாலோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யெகோவா ஷாலோம், அதனுடைய வசனத்துடைய பின்னணி என்னவென்றால், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சதுனால, ஏதாவது சவுண்டு கேட்குதா? கொஞ்சம் அந்த சவுண்டெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம இதை கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை மறந்ததுனால மீதியானியர் கைகளிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது இவங்க எல்லாம் நல்ல விளைச்சல்கள் எல்லாம் விதை போட்டு நல்லா முளைச்சிருக்கும், விளைச்சல் அதிகமாக இருக்கும். விளைஞ்சு அறுக்கிற நேரத்தில் மீதியானியர்கள் படையெடுத்து வருவார்கள், வெட்டுக்கிளிகளை போல வருவார்கள், கூட்டம் கூட்டமாக. அவங்கள பார்த்து பயந்து போய் இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். இப்படி ஒளிந்து கொள்ளுகிற வேளையில ஒரு நாள் கர்த்தருடைய தூதனானவர் என்றால் அந்த நாட்களிலே வார்த்தையாகி ஆண்டவர், குமாரனாகி ஆண்டவர், இயேசுவாக வெளிப்பட்டவர் அந்த நாட்களில ஒரு கர்வாலி மரத்தின் கீழே, ஒரு மரத்தின் கீழே உட்காருகிறார். உட்கார்ந்து கிதியோன் என்கிறவன் முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னா, ஜனங்களுக்கு பயந்ததினால் போர் அடிக்கிறதுக்கு, நெல்லை போர் அடிப்பதற்காக திராட்சை ஆலையில போர் அடித்து கொண்டிருக்கிறான். ஏன்னா எதிரிகள் பார்ப்பாங்க, நெல்லை எங்கடா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதை அப்பிட்டு போயிடுவான், பிடுங்கிட்டு போயிடுவான் பார்த்து கொண்டிருப்பாரு. அதனால இவன் திராட்சை தோட்ட சீசன் இல்லாதப்ப அந்த ஆலையில போய் இதை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த வருமானத்தையாவது கைப்பற்றிடுவோம், நம்மளை எப்ப பார்த்தாலும் இந்த எதிரி துரத்திக்கிட்டு இருக்கிறானேன்னு அப்படி அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அடித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் தூதனானவர் அவனை சந்தித்தார். சந்தித்து அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். உடனே கிதியோன் சொல்லுகிறான், நீங்க என்னோட கூட இருந்தா, எங்களோட இருந்தா எங்களுக்கு ஏன்பா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுகிறான். அவரை மதிக்கவே இல்லை அந்த இடத்துல. சும்மா அந்த சீனை நீங்க யோசித்து பாருங்க. அவர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இவன் அடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். ஆமா, அப்படியே ரட்சிப்பு வந்துடும், நாங்களே பயந்து போயிருக்கோம், ஆண்டவர் எங்களோட இருந்தா எங்களுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு அவரை மதிக்காம நடக்குது அந்த சுச்சுவேஷனை பார்த்தா. அப்படியே ஆலையில போர் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் பயன்படுத்துவேன், பராக்கிரமசாலியே, நீ தேசத்திற்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வருவ அப்படின்னு சொன்னோடனே, தேவரீர் அது உண்மையா இருக்குமானால், நீர் ஆண்டவராய் இருந்தால், நீர் உண்மைக்குமே தேவனுடைய தூதனானவராய் இருந்தால், உமக்கு போய் நான் கொஞ்சம் ஆகாரங்களை ரெடி பண்ணிட்டு வர்றேன், நீங்க அதுவரை காத்துருங்கன்னு சொல்லி உடனே கிதியோன் போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி ஆணம் குழம்பையும் செஞ்சுட்டு ரெடி பண்ற வர ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. வெயிட் பண்றாரு, கிதியோன் வர்ற வர வெயிட் பண்றாரு. சரி வரட்டும், புள்ள செஞ்சுட்டு வரட்டும், அது வர உட்கார்ந்து இருக்கிறார். ஏன்னா கிதியோன் அப்படி கேட்டான், நீர் உண்மையிலேயே ஆண்டவரானால், கர்த்தரானால் நான் ரெடி பண்ணிட்டு வர்ற வர உட்காருங்க அப்படின்னு. அப்ப எல்லாம் செஞ்சுட்டு வர்ற வர ஆண்டவர் அப்படி உட்கார்ந்து இருக்கிறார். இவனுக்கு அப்ப வர ஆண்டவர் என்னன்னு தேவன் கர்த்தர்னு அவனுக்கு தெரியாது, ஏனோ தானே என்னத்தையோ செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு டவுட்ல செஞ்சுட்டு வந்த உடனே அதிர்ச்சி ஆயிட்டான். அவர் இன்னும் அதே இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறார். உடனே அதை எடுத்து அந்த கற்பாறையின் மேல வைன்னு சொன்னார். உடனே அவன் செஞ்ச சாப்பாடை அப்படி வச்சான். தூதனானவர் கைகளிலே ஒரு கோல் இருந்தது, அதை நுனியை அப்படி நீட்டினார். அந்த நாட்களில் அவரெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதாவது கடவுளுக்கு படைக்கிறதுன்னு சிலைக்கு முன்னாடி வச்சுட்டு திரும்ப இவங்களே என்ன பண்ணிடுவாங்க, சாப்பிட்ருவாங்க. அன்னைக்கு அப்படி இல்லை, ஆண்டவருக்கு படைக்கிறத வச்சா வானத்திலிருந்து அக்கினி அப்படியே பச்சிச்சுட்டு போயிடும். பச்சிச்சுன்னா அப்படி பட்டு சாம்பலாக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடும். அந்த அக்கினி நாவு அதை அப்படியே எடுத்துட்டு போயிடும், கருகிர். எலியாவை பார்த்தீங்கன்னா அப்படித்தான், பலிபீடத்தில் தண்ணீர் ஊற்றி காளைகளை வெட்டுகிறான், இறங்கி அந்த அக்கினி பச்சித்து அதை பஸ்பமாக்கி விட்டது. அப்ப நுனியை நீட்டுறாரு. உடனே அப்படியே எல்லா ஆகாரங்களும் ஒன்றும் இல்லாமல் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டது, அது பட்சிக்கப்பட்டது. உடனே இப்பொழுதுதான் கிதியோன் நம்புகிறான், உண்மையிலேயே இவர் யாரு, கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லி கிதியோன் இப்பொழுது ஒரு பதட்டம் ஆயிட்டான். என்ன ஆயிட்டான்டா, கிதியோன் சொன்ன வார்த்தை,
அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, அப்பொழுதுதான் அவரை தூதன் என்று என்ன பண்றாரு, தூதனாவே மதிக்கிறான். கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்று சொல்லி பதறி ஒரு வார்த்தைகளை சொல்லும் போதுதான் நான் வாசித்த இந்த வசனம் வெளிப்படுகிறது. அதற்கு கர்த்தர், உனக்கு பயப்படாதே, நீ சாவதில்லை. யெகோவா ஷாலோம் என்று எடுத்தோடனே நம்ம சமாதானம்னு சொல்லிடுவோம், ப்ரீச் பண்ணிடுவோம், பிரசங்கம் பண்ணிடுவோம். ஆனா இங்கு யெகோவா ஷாலோம் எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்டது என்றால், கர்த்தரை முகமுகமாய் பார்த்தேன், நான் மரித்து விடுவேன், நான் செத்து விடுவேன் என்று கிதியோன் நினைக்கும் பொழுது தூதனானவர் சொன்ன வார்த்தை, யெகோவா ஷாலோம் சொன்ன வார்த்தை, நீ சாவதில்லை, உனக்கு சமாதானம். அங்கே கிதியோன் ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேஸ்ரியரின் ஊராகிய ஒப்ராவிலே இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப யெகோவா ஷாலோம் சொன்ன உடனே முதல்ல ஷாலோம் எங்க கொடுக்கப்பட்டது, எதுக்கு கொடுக்கப்பட்டது என்றால், கர்த்தரை கண்டேன், நான் சாவேன் என்று பயப்படும் பொழுதுதான் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது. யெகோவா ஷாலோம், உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை. ஆனா இது நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ணிடுவோம், எடுத்துட்டோம். யெகோவா ஷாலோம், சமாதானம் எல்லாத்துக்கும் உரியதுதான். கிதியோனை சந்திக்கும் பொழுது பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்படி உனக்கு சமாதானம் என்று சொன்னார், உண்மைதான். ஆனால் முதலாவது அதுல குறிப்பிடப்பட்டது, நீ சாவதில்லை, கர்த்தரை கண்டு நீ சாவதில்லை, உனக்கு சமாதானம். புரிஞ்ச அல்லேலூயா சொல்லுங்க. இனிமே யெகோவா ஷாலோம்னா உங்களுக்கு அதுதான் முதல்ல வரணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த ஷாலோம். அல்லேலூயா. சரி, இதுல ஒரு சில விஷயங்களை யெகோவா ஷாலோம் எப்படி வெளிப்பட்டார், என்ன அதுல நமக்கு ஆசீர்வாதம் என்று இதே அதிகாரத்தின் அடிப்படையில் பார்த்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். முதலாவது நான் உங்களுக்கு சொன்னபடியே அந்த நாட்களிலே இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த பிரமாணம், உன் தேவனாகிய கர்த்தரை ஒரு மனுஷன் பார்ப்பானானால் ஒரு மனுஷனும் அவருடைய முகத்தை பார்க்க முடியாது, பார்த்தால் அவன் சாக வேண்டும் என்கிற ஒரு பிரமாணம் இருந்தது. அல்லேலூயா. அவரை முகமுகமாய் பார்த்தால் ஒரு மனுஷன் சாக வேண்டும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது. அப்ப முதலாவது யெகோவா ஷாலோம் எங்கு வெளிப்பட்டார், கிதியோனுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வெளிப்பட்டார் என்றால், கிதியோன் ஏன் பதறினா, ஐயோ கர்த்தருடைய தூதனானவரை என் முகமுகமாய் பார்த்தேனே என்று பயப்பட்டான். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், சாகக்கூடாது. ஏன் அப்படின்னா, இங்கு சொல்லப்பட்டது போல ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது. அல்லேலூயா. இதுல இருந்து நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்ன, கிதியோனுடைய சார்பில் நம்ம இருக்கிறோம். கிதியோன் மனநிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பாவியாகிய மனுஷன் நான், நீதியாகிய நீதிபரராகிய ஆண்டவரை நாம் பார்க்கவே முடியாது என்கிற நிலைக்கு கிதியோன் தள்ளப்பட்டிருந்தான், மனித குலமும் தள்ளப்பட்டிருந்தது. இன்னைக்கும் நம்மளை யோசித்து பாருங்க. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, இன்னைக்கு நான் அதை யோசித்தேன், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டுமானால் இது எவ்வளவு ஒரு பயங்கரமான விஷயம் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் காணக்கூடாதவரும் மனுஷரால் கண்டிராதவரும் ஆகிய தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பரலோகத்துக்கு நமக்கும் எவ்வளவோ இடைவேளை இருக்கிறது. நம்ம அவரை பார்க்க முடியாது, அவர் சமூகத்தில் நிற்க முடியாது. இந்த யாத்ராகமத்தில் 33:20 சொல்லப்பட்டதுதான் உண்மை. அவரை பார்க்கிற மனுஷன் யாராயிருந்தாலும் சாக வேண்டும், அதுதான் மனுஷனுடைய நிலை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மாம்சமும் இரத்தமும் தேவனை என்ன பண்ணாதான் பார்க்க. இந்த மனுஷன் தேவனை பார்க்க முடியாது. அப்படித்தான் ஆண்டவர் படைச்சார், தேவனையோ பார்க்கும்படி படைச்சார். ஆனா மனுஷன் பாவம் செய்ததினால் இந்த தேவனை பார்க்க முடியாது. பார்க்கிற நாளிலே சாவான், நம்ம செத்துருவோம், நம்ம மரித்துருவோம். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாரும் ஒரு நாள் மரணத்தை சந்திக்கணும். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்கணும். ஆனா பைபிள் சொல்லுது, ஒருத்தவனு நிற்கவே முடியாது. ஏன் நிற்க முடியாது? நம்ம மனுஷனா பிறந்துட்டோம், நம்முடைய இரத்தத்துல பாவம் இருக்கிறது, நாம் பாவியா இருக்கிறோம். இதே மாதிரிதான் ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு காட்சியை பார்ப்பான். ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் தேவன்
கர்த்தர் வீற்றிருக்க அவன் கண்டிருப்பான். எடுத்து வாசிக்க வேண்டாம், இருக்கட்டும். ஏசாயா 6:5 இருக்கும். ஏசாயா என்ன பண்ணுவான்? ஒரு உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் கர்த்தர் உட்கார்ந்து இருக்க கண்டான். அவருடைய மகிமை ஆலயம் முழுவதும் நிரம்பி இருந்துச்சு. யாரு? ஏசாயா தீர்க்கதரிசி. அது வரை அவனுக்கு என்ன தெரியுமா நினைப்பு? நான் பெரிய தீர்க்கதரிசி, நான் பெரிய தீர்க்கதரிசி. ஆனா ஒரு காட்சியை ஆண்டவர் காண்பிக்கிறார். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் ஒரு பெரிய பிரகாசமுள்ள ஒரு தேவனாய் உட்கார்ந்து இருந்தார். சூரியனை நம்மளால பார்க்க முடியுமா சொல்லுங்க? கர்த்தர் படைச்ச சூரியனையே நம்மளால பார்க்க முடியல. ரொம்ப நேரம் சூரியனு கிட்ட நெருங்க முடியாது. ஆனால் சூரியனை எவ்வளவு ஒரு சின்னது அவர் படைச்சது. ஆனா அவர் படைத்தவர் எப்படி இருப்பாரு? அதை தான் ஏசாயா பார்க்கிறான். உயரம் உன்னதமான சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்க கண்டேன். ஒருவராலும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் மனுஷரால் கண்டிராதவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரை என் கண்கள் கண்டதே என்று ஏசாயா சொல்லுகிறார். சொல்லிட்டு என்ன ஒரு வார்த்தை சொல்லுவான்? ஐயோ அதமானேன். அதமானேன்னா ஐயோ செத்துட்டேன். யாத்ராமத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை அப்படியே உறுதிப்படுத்துறான். ஐயோ அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் நான். ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போதுதான் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பாவ உணர்வு வரும். ஆண்டவரோட சேராதவங்களுக்கு, ஜபம் பண்ணாதவங்களுக்கு, பைபிள் படிக்காதவங்களுக்கு பாவ உணர்வே வராது. நம்ம எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் நமக்கு உணர்வே இருக்காது. ஏசாயாவும் அப்படித்தான் இருந்துட்டு இருந்தான். ஆனால் எப்பொழுது தேவ சமூகத்தை கண்ணார கண்டானோ அப்பொழுது சொல்லுகிறான், ஐயோ அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் நான். அடுத்து சொல்ற, அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறவன் நான். ஐயோ அதமானேனே, அதமானேனே. வானத்துல சீடர்கள் தூதர்கள் எல்லாம் சுத்துறாங்க. ஆண்டவரை பார்க்க முடியல. அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அவர்கள் முகத்தை 2 சிறகுகளால், 6 சிறகு அந்த தூதனுக்கு, 2 சிறகுகளால் முகத்தையும் 2 சிறகுகளால் கால்களையும் மூடிக்கொண்டு பறந்து கொண்டு பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். தூதன் கூட இருக்கிறவன் அவனை அந்த ஹை வாட்ஸா இருக்கிற பிதாவுடைய முகத்தை பார்க்க முடியல. தூதன் கண்களை மூடிக்கிட்டான். பரிசுத்தர் பரிசுத்தர். ஏசாயா பார்த்து சொல்லுகிறான், அதமானேன், செத்துட்டேனா, என் வாழ்க்கை அவ்வளவுதான், நான் பாவி, நான் பாவின்னு கதறான். யாத்திராமத்தில் போடப்பட்டு ஒரு மனுஷனும் அவரை காண முடியாது, காண்கிறவன் சாவான். இப்படிப்பட்ட இடத்துல தான் கிதியோன், ஐயோ கர்த்தரை என் கண்கள் கண்டது. ஏற்கனவே சொன்னேன், மனுஷனுக்கு வெளிப்படும்படி அனுப்பப்பட்டவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்று தூதனானவராய் வெளிப்பட்டார். அவரை பார்த்துட்டே இவனால இருக்க முடியல. அவன் சொன்னா, அவரை பார்த்துட்டனே, அதோட தான் செத்துருவன் பயந்தான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், ஷாலோ லேலூயா, உனக்கு சமாதானம். நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், ஆனாலும் நாம் தியானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி. சும்மா நிறைய பேர் ரொம்ப அசால்ட்டா கிறிஸ்தவ வாழ்க்கையை என்ன பண்றோம், வாழ்றோம். கோயில் போன பயம் அறியாதுங்கிற மாதிரி. தேவ பிரசனம் இறங்கி நம்மளை தொடர்றதே பாக்கியம். நம்ம பாடுற மாதிரி அன்னைக்கு பாடுவதற்கு அவர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. பரிசுத்த ஆவி எப்பொழுதும் நமக்குள் கொடுக்கப்படவில்லை. அவங்களுக்கு கொடுக்கப்படல. கிதியோனுக்குள்ள வந்துட்டு போயிடுவார், அப்புறம் சிம்சோனுக்குள்ள வந்துட்டு போயிடுவார். உங்களுக்குள்ள ஒரு வாசம் பண்ணுகிறார். உண்மையிலே யெகோவா ஷாலோம் நமக்கு தான். நீ சாவதில்லை, கர்த்தரை உன் கண்கள் கண்டன. பிதாவினுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறது யாரு? பிதாவுக்குள் என்ன உயிர் இருக்கிறதோ, இயேசுவுக்குள் என்ன ஆவி இருந்ததோ அதே ஆவியை உங்களுக்குள் வைத்திருக்கிறார். சொன்னார், நீங்களே நான் தங்குகிற ஆலயம், நான் கல்லினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் இல்லை, உங்களுக்குள் இருக்கிறேன். கொஞ்சம் நீங்க யோசித்து பார்க்கணும். சாதாரணமா போச்சு நமக்கு ஆண்டவர் ஆராதிக்கிறதும் ஆண்டவரை துதிக்கிறதும். பயபக்தி இல்லாமல் ஒரே அன்பான ஆண்டவரா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் பயங்கரமான தேவன். கிதியோன் சொன்னா, நான் செத்துருவையா. அவர் சொன்னா, நீ சாக மாட்ட, ஷாலோ. இந்த ஸ்லாக்கியம் நமக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு மட்டும் நான் சொல்ல போறேன். 1 தீமோத்தேயு 2:5 தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும். 1 தீமோத்தேயு 2:5 தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. ரோமர் 5:1 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நாம் சமாதானம் பெற்றோம். வாசிக்கலாம்.
2 வசனத்தை கவனிங்க. நமக்கு எல்லாரும் கிதியோனை விட பாக்கியவான்கள். விசுவாசிக்கிறவங்க கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் சொன்னான், நான் செத்துருவையா, நீ சாக மாட்ட ஷாலோம். அந்த யெகோவா ஷாலோம் நமக்கு வெளிப்பட்டார். அதை தான் நாம் இன்னைக்கு தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 1 தீமோத்தேயு 2:5 சொல்லப்பட்டது, தேவன் ஒருவரே, அந்த தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அந்த தேவனை பிதாவாகிய தேவனை மீட் பண்றதுக்கு, பார்க்கிறதுக்கு நமக்கு ஒரு வழிகாட்டியாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். அவர் தான் யெகோவா ஷாலோம். அவர் மட்டும் இல்லைன்னா நீ எட்டி கூட பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். அக்கினி எரிந்தது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவினிடம். அவங்கள தூக்கி போடும்போது அந்த அக்கினி தான் தேவ பிரசனம், பிதாவாகிய தேவன் நீங்க வச்சுக்கிறீங்க. ஆனால் இவர்கள் உள்ள போடப்பட்ட பொழுது சாதாரண மனிதர்களாய் வேற ஒரு ஆளை உள்ள போட்டிருந்தா அவன் என்ன பண்ணியிருப்பான்? எரிஞ்சிருப்பான். ஆனா இவர்களோடு கூட தூதனானவர் இருந்தபடியால் அந்த அக்கினியை அவர்கள் சந்தித்தார்கள். இதாங்க. ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வெளியில வந்த உடனே அவங்களை தூக்கி உள்ள போடும்போது, உள்ள போன உடனே என்ன பண்ணிட்டான்? கருகி செத்து போயிட்டான். மற்றவங்களாம் கருகி 7 மடங்கு சூளை. இதுதான் தேவ பிரசனம். நீங்கள் நானும் உள்ள போனா பஸ்பம் ஆயிடுவோம். ஆனா தூதனானவராகிய யெகோவா ஷாலோம் நம்மோடு கூட இருப்பதினால் நாம் அந்த அக்கினியிலே சாவதில்லை. முகமுகமாய் பிதாவாகிய தேவனை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? முகமுகமாய் படைத்த கடவுளை பார்க்க போகிறேன். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் கடவுள், எங்க கடவுள், உங்க கடவுள், அங்க கடவுள் சொல்றாங்க. ஒரு கடவுளும் அப்படி இல்லை. அவங்க கடவுளை வேணா அவங்க அப்படி போய் பார்க்கலாம், ஏன்னா அது கடவுளே இல்லை. ஆனா ஒரே தேவனாகிய கடவுள், ஒருவரும் வாசம் பண்ண முடியாத இறைவனை நான் சந்திக்க தகுதி இல்லை. ஆனா நம்மை தகுதிப்படுத்தினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யெகோவா ஷாலோம், உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை. புரிஞ்சா? யெகோவா ஷாலோம் நம்ம வாழ்க்கையில எப்படி பிதாவுக்கும் நமக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம். நம்ம ஆண்டவர் சமூகத்துக்குள்ள போய் நிக்க தகுதியே இல்லை பிரியமானவர்களே. ஆனாலும் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தினார். யார் மூலமாய்? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா. இது எப்படி வந்துச்சு? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சிலுவையிலே நம்முடைய பாடுகளை, பாவங்களை சுமந்து கொண்டதினால் அவர் மூலமாய் நாம் பிதாவை சந்திக்க தகுதி உடையவர்களாய் மாறினோம். கிதியோன் சொன்னா, நான் பார்த்துட்டப்பா, நான் செத்துருவேன். ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொன்னார், உங்களுக்கு எனக்கும் ஷாலோம், நீ சாவது இல்லை. என்ன சாவதில்லை? நாம் எல்லாரும் ஆண்டவரை சந்திக்க போகிறோம். மேலே போகும்போது வெளிப்படுத்துகிற சித்தத்தில் இருக்கு. எல்லாருக்கும் இதுக்கு காரணம் யாரு? எல்லாரும் அழுகுவாங்களாம். நம்ம பரிசுத்தவான்கள் எல்லாரும் அழுகுவாங்களாம். நான் இந்த பரலோகத்துக்கு வரக்கு நான் எவ்வளவு வேணும் தகுதி இல்லை. இந்த பிதாவை பார்க்க என்னோட அனுக்கிரகம் பண்ணாரு, இந்த பரலோகத்தில் வர அனுக்கிரகம் பண்ணாருன்னு சொல்லும் போது ஒரு அன்பு நமக்குள்ள வெளிப்படுமாம். அது என்ன அன்பு? இதற்கு பாத்திரர் யார்? இதற்கு காரணம் யார்? இந்த இடத்திற்கு கொண்டு வந்தவர் யார் என்று சொல்லும் போது யெகோவா ஷாலோம் சொல்லுவார், நானே உன்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தேன். என்னுடைய இரத்தத்தினால், என்னுடைய தியாகத்தினால், நான் உன்னுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டதினால், உன் தண்டனை ஏற்றுக்கொள்ளும்படி பிதா என்னை அனுப்பினதினால், உங்களை எல்லாரையும் நான் தண்டனை சிலுவையிலே சுமந்து கொண்டு உங்களை பிதாவின் இடத்திலே சேர்க்கும்படி பிதாவுக்கும் உங்களுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணின ஷாலோம் நானே. இப்ப நமக்கு புரியாது. இப்ப புரியாது. ஹல்லேலூயா. ஒரு பிச்சைக்காரனுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ், ஒரு ஒரு கட்டு காசு கொடுங்க, அவன் கையெடுத்து கும்பிடுவான். நன்றியா நன்றியான்னு அழுகுவான். அது மாதிரி பரலோகத்துக்கு போகும்போது ஆனந்த கண்ணீர் வரும். என்ன கண்ணீர் தெரியுமா? பாவியாக இருந்த என்ன இந்த இடத்துக்கு நீங்க கொண்டு வந்தீங்களே. அப்ப ஏசப்பாவை நம்முடைய கண்கள் தேடும். உங்களால தான்ப்பா, உங்களால தான் ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நான் படிக்கிற பைபிள்னால பரலோகத்துக்கு போறேன், நான் பண்ற ஜபத்தினால பரலோகத்துக்கு போறேன், நான் பரிசுத்தமா வாழ்றதுனால பரலோகத்துக்கு போறேன். இதெல்லாம் போய் நம்ம ஜபம் பண்ண வச்சதே அவர் தான், நம்ம பைபிள் படிக்க வச்சதே அவர் தான். இங்க பாருங்க, நம்மளை எவ்வளவு காலம் சொல்லி நம்ம மனம் திரும்பல. எப்படியோ ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்துட்டான். ஆனா நம்மளோட சேர்ந்தவன் இன்னும் என்ன பண்ணல? மனம் திரும்பல. ஏன்? அவனுக்கு என்ன 5 அறிவா? இதே 6 அறிவு தான். நம்மளோட அறிவாளி தான். ஆனா தேவன் வச்ச இரக்கத்தினாலே நாம் பிதாவுக்கும் நமக்கும் ஒரு சமாதானத்தை நம்ம ஆண்டவர் ஷாலோம், யெகோவா ஷாலோம் நமக்கு கட்டளையிட்டார். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால சொல்றாரு, அவனவன் நீதியின் கிரியைகளினால் அல்ல, அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். இது கர்த்தரால் வந்த ஈவு. சொல்லுங்க, ஈவு. யாராவது நல்லவங்க ரட்சிச்சாரா?
நம்மளை வரலாறையெல்லாம் எடுத்து பார்த்தா நம்மளை எப்படிடா ரசிச்சார் நம்ம சந்தேகமா இருக்கு. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவர் என்னையவே ரசிப்பாரானால் அவர் எல்லாரையும் ரசிக்க வல்லவர். பவுல் அதை தான் எழுதுறார், பாவியில் பிரதான பாவியாகிய நான். அகால பிறவி, அகால பிறவினா ரொம்ப மோசமான பிறவி. என்னை அவர் ரசித்தார். பவுலை ரசித்தவர் அவனுக்கு தெரியும். அகால பிறவியாய் இருந்த என்னை ரசித்தவர் எல்லாரையும் ரசிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த யெகோவா ஷாலோமா மனசுல வச்சுக்கிறேன். என்ன யெகோவா ஷாலோம் மனசுல என்ன வரணும்? தகுதியில்லாத என்னை பிதாவை சந்திக்கும்படி எனக்காக பலியாகி பிதாவுக்கும் எனக்கும் ஒரு ஒப்புரவாகுதலை உண்டாக்கினாரே. நீ சாவதில்லை மகனே, சமாதானமான இரு, உனக்கும் உன் தேவனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினேன் என்று நமக்காக பலியானவர் தான் யெகோவா ஷாலோம். அல்லேலூயா. சரி, இது மெயினான கருத்து. வேக வேகமாக ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு பாயிண்ட்டை விளக்கி நான் முடிக்க போறேன். அதுக்கு இந்த சூழ்நிலையில கிதியோனுக்கு வேற எதில் சமாதானம் கிடைச்சிச்சுன்னு நான் சொல்லி முடிக்க போறேன். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்திலேயே 2வது வசனத்தை வாசிங்க. அடுத்து அவனுக்கு என்ன எதுல சமாதானம் கிடைச்சிச்சு? அஞ்சாவது வசனம். சரி, கவனிங்க. எதுல அவனுக்கு சமாதானம் கிடைச்சிச்சு? ஃபர்ஸ்ட், தேவனை சந்திக்கிறதுல அவனுக்கு ஒரு சமாதானம் கிடைச்சிச்சு. 2வது அவனுக்கு நடந்தது, மீதியானியர் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து விட்டது. கிதியோனையும் இஸ்ரவேலுக்கு மேலாக மீதியானியருடைய கை எப்படி இருந்துச்சா? பலத்திருந்ததாம். அவர்கள் நிமித்தம் இவர்கள் கெபிகளில் போய் ஒளிந்து கொண்டார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, தங்களுடைய மிருக ஜீவன்கள் கூடாரங்கள் எல்லாவற்றிலும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வந்து எண்ணி முடியாத கூட்டமாய் வருவார்கள். அதை எல்லாம் அவர்கள் கெடுத்து விடுவார்கள். ஃபர்ஸ்டே சொன்னேன், நல்லா விதைச்சு தண்ணீர் ஊற்றி முளைஞ்சு எப்படி நிற்கும், அதை அறுத்து வருமானமாக்குற டைம் அப்படியே குபீர்னு வந்துடுவான். வந்து எப்படி வருவான்? வெட்டுக்கிளியை போல கூட்டமா இறங்குவான். அவருடைய கை இவர்கள் மேல் பலத்திருக்கும். இவருடைய வருமானங்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு போகும். அல்லேலூயா. இதை நான் எப்படி சொல்லுவேன்னா, கிதியோனுக்கு மிஞ்சின பலன் அவனை ஆட்கொண்டிருந்தது. அவனுக்கு மிஞ்சின பலன், ஒரு சக்தி அவன் தேசத்தை ஆட்கொண்டிருந்தது. அந்த வேளையில் தான் யெகோவா ஷாலோம் வந்தார், உனக்கு சமாதானம் என்றார். இன்னைக்கு சகோதரனே சகோதரியே, உங்க வீடுகளில் பிரச்சனைகள் உங்களுக்கு உங்களை பலத்தை மிஞ்சி இருக்குதுன்னா அதான் மீதியானியருடைய ஆவி. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது, இது எனக்கு மிஞ்சின காரியம், இது எனக்கு மீறின காரியம், தலைமீறி போனது, கடன் எனக்கு மிஞ்சின பாரம், என் குடும்பத்தில் சமாதானம் இல்லாத மிஞ்சின பாரம், தாங்க முடியாத பாரம். அப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க. தாங்க முடியாத பிரச்சனைகள், தாங்க முடியாத பாரம் வெட்டுக்கிளியை போல இறங்குகிறது. கிதியோனோ ஒளிந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் யெகோவா ஷாலோம் சந்தித்தார், உனக்கு சமாதானம், நீ சாவது இல்லை. என்னென்ன உங்களை பெருசா முடியல பிரதர், பெரிய பிரச்சனையில் இருக்க, எனக்கு என்னாலெல்லாம் முடியலன்னு நீங்க சொல்லாதீங்க. உங்களால முடியாததுல யெகோவா ஷாலோம் இறங்கி வந்து உங்களுக்கு விடுதலை தருவார். அப்பொழுது சொல்லுவார், உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை. 2வது விஷயம், மிஞ்சின பிரச்சனைகளில் கர்த்தர் கிதியோனுக்கு சமாதானம் தந்தார். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6:4 நீங்க பார்க்கும் பொழுது, அவர்கள் எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மற்றும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலின் ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகளை ஆகிலும் கழுதையாகிலும் வைக்காதே போவார். 2வது பாத்தீங்கன்னா, இவருடைய உழைப்பை கெடுக்கிற ஆவிகள். எதை வைக்க மாட்டாங்களா? பாளையம் இறங்கி நிலத்தின் விளைச்சல், ஆகாரத்தையும் வைக்க மாட்டார்கள், ஆடு மாடுகளையும் வைக்க மாட்டார்கள், கழுதைகளையும் வைக்க மாட்டார்கள். எல்லாத்தையும் அவர்கள் என்ன பண்ணிடுவாங்க? பச்சிச்சுட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்படுவோம், ஆனா கையில என்ன பண்ணாது? காசு நிக்காது. கவனிச்சிருக்கீங்களா? நல்லா கவனிக்கணும். ஆண்டுடைய ஆசீர்வாதம் இருந்தா ஒரு அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம சாப்பிட்டது போக மிச்சம் கையில என்ன பண்ணணும் சொல்லுங்க? இருக்கணும். ஆண்டவர் 5000 பேருக்கு போஷித்தார்.
மீதம் இருந்தது. ஒரு ஊழியக்காரர், மூத்த ஊழியக்காரர் ஊழியத்தில் கர்த்தருனை நடத்துகிறார் என்றால், ஒரு கன்வென்ஷன் நடத்துற நம்முடைய மறைந்த பாஸ்டர் அன்புதாஸ் ஐயா அவர்கள் சொன்னது, ஒரு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நடத்துற, ஒரு ஊழியம் நடத்துற, ஒரு கன்வென்ஷன் நடத்துற, ஒரு வாலிபர் நடத்துற அடையாளம் என்ன? கர்த்தர் நடத்துடைய அடையாளம். அதற்கான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். கரங்களை வைத்து நல்லலையா சொல்லுங்க. கூட்டம் முடியும் பொழுது மீதம் கையில் என்ன பண்ணணும்? ₹1 இருக்கு, ₹1 இருக்கணும். அப்பதான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது எது அடிப்படையில் சொல்லுகிறார்? 5 அப்பம் 2 மீனை கொடுத்ததுக்கு பின்பாக பின்னாடி என்ன பண்ணாங்க? கூடை நிறையா, 12 கூடை நிறையா எடுத்தார். நான் சொல்லுவேன், உங்களுக்கு எப்பொழுது தெரியுமா சமாதானம்? நீங்க உழைக்கிற உழைப்புல மீதி எடுக்கும் பொழுதே சமாதானம். யெகோவா ஷாலோம் உங்களுக்கு அதை தருவாராக. இந்த மாலை வேளை உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, உங்களுடைய வருமானத்திலே மீதத்தை நீங்கள் எடுப்பீர்கள். உழைச்சிட்டு வரும் பொழுதே தொழில வேற வேலைக்கு அதுல போடுறது, காய்ச்சல் தலைவலின் நோயில் இதை போடுறது, வட்டிக்கு வாங்கினா வட்டியில போடுறது, வீண் செலவுகளில் போடுறது, தேவையற்ற செலவுல போடுறது. சில பேர் காசெல்லாம் காணாம போயிடும். ஜிபேல அனுப்புனா எவனுக்காவது போய் காணாம போயிடும், பாக்கெட்ல உள்ளது விழுந்துடும். இப்படிலாம் நீங்க இருக்கும்போது ஒரு மீதியான ஆவி நம்முடைய உழைப்பை பிடுங்கி கொண்டு போகிறது. உழைச்ச காசு எங்கயா? உருப்படியா சாப்பிட கூட இல்லை, என்னென்னமோ செலவாகிட்டு இருக்குது, கையில நின்ற மாதிரியே தெரியல. உழைப்பு தான் வீணாய் கொண்டிருக்கிறது. கிதியோனுடைய ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இப்படித்தான் பச்சிக்கப்பட்டது. யெகோவா ஷாலோம் கிதியோனை தேவனை சந்திக்க மட்டும் சமாதானம் சொல்லல. கிதியோனே, உனக்கு மிஞ்சின பலமான போராட்டமா, உனக்கு சமாதானம் நான் விடுதலை தருவேன், நீ ஒரு ஆள் அவங்க எல்லாரையும் துரத்திடுவேன்னு சொல்லிட்டாரு. 2வது சொன்னாரு, உழைச்சதெல்லாம் வருமானங்களை பிடுங்கிட்டு போற ஆவி உன் குடும்பத்துல செயல்படுதா, உனக்கு சமாதானம் என்று சொன்னார். பின்பு கிதியோனுடைய விளைச்சலை யாரும் பிடுங்க முடியவில்லை. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நீங்க வீட்டுல போய் ஜெபம் பண்ணணும், யெகோவா ஷாலோம் வருமானத்தை ஃபுல்லா உழைச்சிட்டு அது எங்கிட்டாவது போகும்போது நிம்மதியே இல்லப்பா, கஷ்டமா இருக்குதுப்பா, வருத்தமா இருக்குதுப்பா, யெகோவா ஷாலோம் கிதியோனுக்கு சமாதானம் என்றீரே, எனக்கு ஒரு சமாதானத்தை தாரும். என் பிரயாசத்தின் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிட வேண்டும், எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். அல்லேலூயா. நம்முடைய உழைப்பை ஒன்னை வீணாக்காதவர் நம்முடைய ஆண்டவர், வீணாக விடாதவர் நம்முடைய ஆண்டவர். உங்க குடும்பங்களை வருகிற நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. சாப்பிடணும், யாருக்காவது ஏழைகளுக்கு கொடுக்கணும், அப்படி போயிடணும். சும்மா சும்மா என்னடா போய் என்னடா பண்ண, இப்படி உழைச்சிட்டு வந்து இப்படி போகுது அப்படி போகுது அப்படிங்கிற எண்ணம் வந்தா பெரிய மன உளைச்சல். கிதியோனுக்கு அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சமாதானத்தை கூறி யெகோவா ஷாலோம் அவருடைய குடும்பங்களிலே மாற்றத்தை தந்தார். அல்லேலூயா. 3வது நான் சொல்லி முடிக்கிறேன். கிதியோனுக்கு கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தார். அந்த வார்த்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை எல்லாரும் பாருங்க. அப்பொழுது கிதியோன் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன கதையை ஞாபகத்தில் வச்சுக்கிறேங்க. அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்காரு, இவன் பயந்துக்கிட்டு போர் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நெல்லை தூக்கி திராட்சை ஜூஸ் எடுக்கிற இடத்துல அடிக்கிறான். ஏன்னா அது திராட்சை ஜூஸ் எடுக்காத காலம். அப்ப நெல் பயிரை தேடி மீதியானீர் வருவான், அவனு வருவான், பிடிங்கிட்டு போலாம்னு. இவன் மாத்தி வந்து இங்க அடிச்சுக்கிட்டு இருக்கான். நேவிக்காரனுக்கு பயந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஓடுவாங்கல்ல, அதே கதை தான். இப்ப சொல்றாரு, கிதியோனே பராக்கிரமசாலியே, இவன் கடுப்பாயிட்டான். நம்ம ஆண்டவர் அப்படித்தான் பேசுவார், ஒண்ணுமில்லாத அப்பதான் பேசுவார். ஆபிரகாமுக்கு சாராளுக்கு குழந்தையே இல்லை, அப்பப்போ வருவார், உன்னை பெரிய ஜாதி ஆக்கு. அவன் கடுப்பாயிட்டான், போங்கப்பா. என் வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருக்கான், அவனை வேணா பெரிய, அவன் மூலமா வேணா பெரிய ஆள் ஆகலாம். ஒண்ணுமே இல்லாதப்ப அப்பப்போ வந்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை அப்படி ஆக்குவேன் இப்படி ஆக்குவேன். தேவன் எங்க நெகட்டிவா இருக்குதோ அங்க பாசிட்டிவா நம்மோட கூட பேசுகிறவர். நீங்க கண்டு விசுவாசிக்கிறவர்கள் அல்ல, காணாமல் விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் தன் கற்பம் செத்து போயிருந்தது, அவனுக்கு வயதாகி இருந்தது, அவளுக்கு சாராளுக்கு கற்பம் செத்து போயிருந்தது. அப்பொழுதும் அவன் விசுவாசித்தான். விசுவாச
விசுவாசத்தின்படி அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், பயந்துகிட்டு இருந்தவனை பார்த்து, பராக்கிரமசாலியை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், நீ பெரிய ஆளாயிருவ, சாதிச்சிருவ. கிதியோன் அவரை நோக்கி, ஆண்டவரே கேட்ட கேள்வி அதுதான், நீர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. நீங்க எங்களோட இருந்தா இதெல்லாம் நடக்கு, இதெல்லாம் எதுக்கு நடக்குது? சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்காதீங்க, நம்பல அவன் ஆண்டவருமே. அதனாலதான் சொல்றேன், நீர் ஆண்டவர் ஆனால் நான் சமைச்சிட்டு வர உட்காரும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்றான், ராஜாவை கர்த்தரை என் கண்கள் கண்டது. அப்ப அவன் சொன்ன வார்த்தை என்ன? நீர் எங்களோடு கூட இருந்தால் இவைகள் எல்லாம் ஏன் நடக்கிறது? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த கதையெல்லாம் எங்க தாத்தா பாட்டன் மாதிரி சொல்லி நாங்க என்ன பண்ணியிருக்கோம், கேட்டிருக்கோம். ஆனா இப்ப ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? தேவரீர் அப்பொழுது எங்களை என்ன பண்ணினீர்? கைவிட்டு விட்டீர், மீதியானீர் கையிலே எங்களை ஒப்பு கொடுத்தாரு என்று சந்தேகத்துடனும் கைவிடப்பட்ட நிலையிலும் வாக்கு தந்தங்களை விசுவாசிக்காத நிலையிலும் கிதியோன் இருக்கும் பொழுது யெகோவா ஷாலோம் சொன்னதை நிறைவேற்றினார். கரங்களை வித்துறாள் இல்லையா? சொல்லுங்களேன். உங்க குடும்பங்கள்ல என்னென்னலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆண்டவர் கூட இருந்தா ஏன் எனக்கு இப்படி நடக்குது? ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், ஒண்ணு என் வாழ்க்கையில நடக்க மாட்டேன், இனி என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை. வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்க? என்னை கைவிட்டு விட்டார், ஒப்பு கொடுத்து விட்டார், அமைதியா இருக்கிறார், பேசாமல் இருக்கிறார். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், நான் உபவாசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு பதிலையும் காணோம், ஒரு வார்த்தையும் காணோம், ஒரு மாற்றத்தையும் காணோம். ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? உண்மைக்குமே அவர் சொன்னது உண்மையா இல்லையா? நம்ம சரியா போறோமா தப்பா போறோமா? பல கேள்விகள், பல சந்தேகத்திலே வந்து முற்றுப்புள்ளியாய் ஒரு சந்தேகம் வருகிறது. பேசுகிறது தேவனே இல்லை, யாரோ ஒரு ஆள் பேசிட்டான். அப்ப இந்த பாஸ்டர் சொன்னது என்ன வாக்கு திட்டமா இல்லையா? அப்போ பாஸ்டர் பேசவே கிதியோன் வந்துட்டான் அந்த இடத்துக்கு. ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்றான்? பிதாக்கள் சொன்ன வாக்கு தத்தங்கள் எங்கே? அப்புறம் ஏன் எங்க வாழ்க்கையில் இப்படி நடக்குது? ரெண்டாவது, மூணாவது, நீர் தேவனானால் அப்படின்னா உண்மைக்குமே நீங்க ஆண்டவர் தானா? சந்தேகமா இருக்க? அப்படித்தான் நமக்கு சில வேலையில வரும். என்னடா போன நியூ இயர்ல உன்னை அப்படி பெருசாக்குவேன்னு சொன்னாரு, உண்மைக்குமே சொன்னது உண்மைதானா? பிரச்சனை தான் பெருசாகிட்டு இருக்கு. பேசுனது நீர் தானா? யோவான் கேட்டான், வருகிறவர் நீர் தானா வேறொருவர்? என்னடா இப்படி கேட்ட, நீ தானடா தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்ன. நான் அப்ப சொன்னேன், இப்ப பார்த்தா ஒண்ணுமே தெரியலையே. அப்பதான் கேட்கிறான், வருகிறவர் நீர் தானா வேறொருவர்? அதோட போய் சொல்றாரு, குருடர்கள் பார்வையடைகிறார், குஷ்டரை சுகமடைகிறார், மரித்தோர்கள் எழும்புகிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. போய் அவன்கிட்ட சொல்ல, என்னிடத்தில் இடரால் அடையாமல் இருக்கிறவன் பாக்கியவான். இடரல் அடையாத, நான் பேசுனது உண்மை, நான் சொன்னது உண்மை, அந்த வாக்கு தத்தங்கள் உண்மை, என்னென்னலாம் சொன்னனும் பொய்யுரையாத தேவன் அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். அழைக்கும் பொழுது என்ன சொன்னாரோ அதை நிச்சயமாய் என் ஆண்டவர் நிறைவேற்றுவார், சந்தேகப்படாதே என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளு. பிறக்கும் போதே வழியை ஆயத்தம் பண்ண வேண்டியவனுக்கே டவுட் வந்து கேட்கிறான், வருகிறவர் கிதியோனு பாவம். அவன் ஆண்டவரையும் பார்க்கல, நேரடியா மனுஷகுமாரன் யாரையும் பார்க்கல, அவன் பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கிறான். இவர் பாட்டுக்கு வந்துட்டு, நீ பெரிய ஆளா, நீ பெரிய சாதனைகளை செய்வ, நீ ஒரு மனுஷன் அடிக்கிற போல நீ அடிப்ப, பராக்கிரமசாலின்னு சொன்னோட இவன் பாட்டுக்கு, எங்கப்பா அதெல்லாம் எங்க? அந்த வாக்கு தத்தங்கள் எங்க நிறைவேறிச்சு? நாங்க ஏன் அப்புறம் இப்படி இருக்கோம்? டவுட், கைவிடப்பட்ட நிலை. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும் பொழுது அவங்க இருதயம் தள்ளாடும். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். இதுவா அதுவா, இதுவா அதுவா, சரியா சரியா இல்லையா, பேசினாரா பேசவில்லையா, உண்மையா உண்மை இல்லையா, அழைச்சாரா அழைக்கலையா, சொன்னாரா சொல்லலையா, வாக்குத்தத்தம் உண்மையா உண்மை இல்லையா, டவுட் டவுட் டவுட். தண்ணீரை போல ததும்புகிறார். இருமனம் உள்ளவன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலை கிதியோன் இருக்கும் பொழுதுதான் தேவன் வந்து, ஷாலோம், யெகோவா ஷாலோம், நான் சொன்னது நிறைவேறும், நீ கைவிடப்படுவது இல்லை, நான் பொய் சொல்லுவதும் இல்லை, உனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் உண்மை, உனக்கு சொன்ன வார்த்தைகள் உண்மை, ஏற்ற காலத்திலே அதை நிறைவேற்ற நான் உண்மையுள்ளவராய் இருக்கிறேன். கரங்களை தட்டி ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். பதறாதீங்க, பயப்படாதீங்க, இருதயம் கலங்காதீங்க. அப்ப சமாதானம் எப்படி கெட்டு போகுது பாருங்க. நான் பாவி, நான் பரலோகத்துக்கு போவனா? ஷாலோம். எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் தாங்குவனா? மிஞ்சின பலன் ஷாலோம்.
என் உழைப்பெல்லாம் போகுது, என்னத்தை உழைச்சு என்ன பண்ண? ஷாலோம், எங்களை ஆண்டவர் கைவிட்டார், அவ்வளவுதான். சொன்னதெல்லாம் போய் நான் தான் இதோ மரகலண்டு போய் அழைப்பு வாக்குத்தத்தம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது, ஷாலோம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு சமாதானம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தரப்போகிறார். பயப்படாம தைரியமா நம்ம இந்த நாளில் கடந்து போக போகிறோம். ஆமென். அவர் சொன்னார், உலகம் தருகிற சமாதானம் இல்லை, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். பூட்டி இருந்த கதவுக்குள் உள்ளே நுழைந்தார், உங்களுக்கு சமாதானம். சீசர்கள் பேசிக்கொண்டு போனார்கள், இப்படி இப்படி அழைச்சாரா, வந்தாரா, சிலுவையில் அடிப்பேன்னு சொன்னார், உயிரோட எந்திரிப்பேன்னு சொன்னார், என்னென்னமோ சொன்னார். ஆளக்கானவனு பேசிக்கிட்டு போகும்போது உள்ள வந்தார், உங்களுக்கு சமாதானம். யாரை பற்றி பேசி கொண்டிருக்கிறீர்கள்? இப்படி ஒருத்தர் வந்தார் போனார். பேசிக்கிட்டு இருக்கும்போதே கண்களை கத்த திறந்தார், யெகோவா ஷாலோம், உனக்கு சமாதானம். அதனால இன்னைக்கு உங்க உள்ளத்துல சமாதானத்தை கெடுக்கிறது ஒரு அசுத்த ஆவி. நான் உங்களுக்கு சொல்றேன், பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள் இருக்குதுல, நிறைய வாசல் இருக்குது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது. அதுல ஒரு வாசல் கவலை, துக்கம். நீங்க கவலைப்படும் பொழுது, துக்கப்படும் பொழுது சோர்வு உண்டாகும். சோர்வு உண்டான உடனே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வரும், நான் ஆண்டவரை தேடி எனக்கு என்னத்தனா கண்டேன். அதுதான் பிசாசு நுழைகிற வாசல். அதுதான் சொல்ற, ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாம, சோர்வடையாதீங்க, கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. எல்லா காவலோடு உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். பாவத்துக்கு மாத்திரமல்ல, உங்கள் துக்கத்திற்கும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். கவலைகளுக்கும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். எப்பொழுதும் சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆண்டவர் அடிக்கடி சொன்ன வார்த்தை, உனக்கு சமாதானம், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. கவலைப்படுகிறதுனால் நீ எதில் ஒரு முழத்தை நீ கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. நாளைக்காக நீ கவலைப்படாதே. கர்த்தர் உங்கள் உள்ளத்திலிருந்து கவலைகளை எடுத்து போடுவாராக. கவலை எனும் நஞ்சு, கவலை எனும் விஷ செடிகள் பிடுங்கப்படுவதாக. யெகோவா ஷாலோம். நம் கண்டு விசுவாசிக்கல, காணாமல் விசுவாசிக்கிறோம். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார், நம்மளை விட்டு விலகவே மாட்டார். நீங்க எந்த சூழ்நிலை இருக்காங்க, ஆண்டவர் நீ பாசிட்டிவா பேசுறாரு, உன்னால முடியும் கர்த்தர் பேசுகிறார். இது அவன்கிட்ட சாலம் வெளிப்பட்டது எப்பொழுது? அவன் நெகட்டிவ், ஜீரோ மைனஸ்ல நிற்கும் பொழுது ஆண்டவர் பிளஸ் மாதிரி பேசினாரியா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்பொழுது அவனுக்கு ஒரு ஹோப் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை. அப்பொழுது பேசினார், உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இன்னைக்கு நம்மோடு கூட யெகோவா ஷாலோம் பேசுகிறார். ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கிறியா? ஒரு பாசிபிலிட்டி, ஒரு சாதகமும் இல்லை, ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் ஷாலோம் உன்னோடு கூட இருக்கிறார். நீ சமாதானம், நான் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசி இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து ஜெபிப்போமா? ஆண்டவரே ஷாலோம் எங்களோடு கூட இரும், எங்களுக்கு சமாதானத்தை தாரும். எங்களுக்கு மிஞ்சின பலன் எங்களோடு கூட இருக்கிறது, எங்களோடு கூட போராடுகிறது. எங்க குடும்பத்துல மிஞ்சின பலன், வெட்டுக்கிளியை போல பலன் இறங்கி வருகிறது. ஆனாலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு துணையாய் இருக்க போகிறீர். யெகோவா ஷாலோமா எங்களுக்கு துணை நிற்க போகிறீர். எங்கள் உழைப்பை கெடுக்கிற ஆவிகள், ஊழியத்தில் இருக்கிற உழைப்புகள், ஜெபத்தில் இருக்கிற உழைப்புகள், ஆண்டவரே வருமானத்தில் இருக்கிற உழைப்புகள், எல்லாத்தையும் கெடுக்கிற அசுத்த ஆவிகள் விலகட்டும் ஆண்டவரே. சந்தேகங்கள் விலகட்டும், கைவிடப்பட்ட நிலைகள் மறைவதாக.